ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாங்களா? நான் கொஞ்சம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க, லைட்டாக எண்ணெய் போட்டுக்குங்க. வெண்டைக்காய் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் இருக்கும், இந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் கட் பண்ணிவிடுங்க. நல்லா கடாய் காஞ்சுதான் இந்த வெண்டைக்காய் இதில் போட்டுருங்க. இது நல்லா நம்ம இது நல்லா லைட்டாக ஓரளவுக்கு வதக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நமக்கு வதக்குங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் இது நம்ம இந்த பிசு தன்மைலாம் இல்லாமல் லைட்டாக நம்ம இன்னும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வதங்கினோடனே இது அது பிளேட்லேயே எடுத்துடுங்க. அவ்வளோதான், இது நமக்கு போதும். இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். நம்ம இது சப்பாத்தி, தோசை, இட்லி எதுக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நான் அந்த மாதிரி ஒரு எண்ணெய் போட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானோடனே ஜீரகம் ஒரு இது போட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்குங்க. 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை அது போட்டுக்குங்க. அப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி இந்த தாளிப்புலேயே இப்படி போட்டுருங்க. இங்கே பாருங்கள், இது நல்லா அந்த கஸ்தூரி மேத்தி போட்டதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் போட்டுருங்க. இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா நமக்கு இதாகிட்டு இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் லைட்டாக சீக்கிரம் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு போடுங்க. உப்பு போட்டு இது வதக்கலாம். நம்ம இது பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா நமக்கு வதங்கட்டும். இப்போ நமக்கு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. நமக்கு இப்போ மசாலா சேர்க்கலாமா? நம்ம கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் இதாக போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. தனி மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் கூட்டியோ பிடிச்சோ போட்டுக்கலாம். கொஞ்சம் தனியாத்தூள் 2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா இது போட்டுலாம் இதையும் நல்லா வதக்கிடுங்க. ஓரளவுக்கு இந்த மசாலா இந்த இதுலேயே கொஞ்சம் நமக்கு வதங்கணும். பாருங்கள், இது நல்லா வதங்கியிருக்கு. நான் இப்போ ஒரு கப் தயிர் எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துருங்க. ஸ்லோ பண்ணிவிடுங்க, சிம்மில் வைங்க. தயிர் கூட கொஞ்சம் இதை மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. இது கொஞ்சம் நமக்கு திக்காக இருக்கணும். இப்போ கையில் வச்சுக்கோங்க ஃப்ளேமு. இது இப்போ பாருங்கள், தயிர் நல்லா போட்டு கொஞ்சம் தண்ணி வேணால் மிக்ஸ் பண்ணிக்கங்க. இது நல்லா இதாகட்டும். இப்போ வெண்டைக்காவை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இப்போ இது உப்புலாம் செக் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா உப்பு செக் பண்ணிங்க. இந்த டைமில் காரம் நமக்கு போதும். உப்பு மட்டும் செக் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் செக் பண்ணேன், லைட்டாக போடுற மாதிரி இருக்குது. நான் போட்டாச்சு. போட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இது சிம்பிளான டிஷ், ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம ஒரு தயிர், வெண்டைக்காய், வெங்காயம் இருந்ததுன்னா டக்குன்னு அப்படியே செஞ்சிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சுது. நான் ஒயிட் ரைஸ் தான் வச்சுருக்கேன். ஒயிட் ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் நான் சப்பாத்தி கூட சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.